காலை கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். நேயர்களையும் உங்களையும் நாட்டு நடப்பிலே சந்திக்கிற மகிழ்ச்சி. உண்மையிலேயே நாங்கள் இந்த ஒரு சமூக பிரச்சனை உண்டு கொஞ்ச காலமாக அது எங்களுடைய பகுதிக்கு வடக்குக்கு முக்கியமாக இந்த போருக்கு பின்னர் ஒரு பெரிய த்ரெட்னிங்காக இருக்கிறது. எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிற அல்லது அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அவர்களது எதிர்காலம் தொடர்பாக அச்சுறுத்தலை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த போதைப் பொருள்ன்றது அது எங்களுக்கு ஒரு நினைக்கிறேன் ஒரு ஒந்தவையில் போதைப் பொருள் இங்கே வந்து தெற்குக்கு போகுதுன்றபடியால் ஒந்தவையில் இங்கே சிதறல்கள் சில சந்தேகங்கள் திட்டமிட்டு நடக்குது என்ற சில சந்தேகங்கள் எங்களோட இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி வச்சிருந்தா இன்னும் ஒரு சுதந்திர வேட்கை தொடர்பான எண்ணம் இல்லாமல் இருப்பினம் என்ற ஒரு இது இருக்கிறபடியால் பயந்து கொண்டு ஒரு என்ன செய்யறேன்னு தெரியாமல் எங்கள்கிட்ட அதுக்கான சரியான அதிகாரம் இல்லை, எங்களோட அதிகாரிகள் இந்த அசம்பந்த போக்கு இதுகளால் என்ன செய்யறேன்னு தெரியாத எல்லாமே இருந்தது. அதில் திடீரென்று அண்மை காலமாக நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாசமா 4 மாசமா வந்து தென்னிலங்கையிலிருந்து அரச கட்டமைப்புகளோட எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலானிலஸின் முன்னெடுப்பில் ஒரு செயற்பாடு ஒன்று ஆரம்பிச்சிருக்குது. இந்த போதையை உடனடியாக கட்டுக்குள்ள கொண்டு வருவோம், அதை வேரோடு அறுப்போம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட வந்து மிக சந்தோஷமா பார்த்துனாங்க. ஆனால் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தி குறிப்புகளில் வர ரிப்போர்ட்டிங்கை பார்க்கல இவ்வளவு பரபரப்பா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கைது செய்யப்படுகிறாங்க. அப்படி இருந்தும் இதுகள் ஒன்றும் கட்டுப்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. உண்மை என்ன நடக்குது இந்த விஷயத்துல போருக்கு பிறகுன்னு நீங்க தொடங்கினபடியா ஒரு விஷயத்த அந்த போருக்கு பிறகு நாங்கள் விட்ட தவறுகள்ல ஒன்று என்னன்னா, போர் முடிந்து ஒரு இயல்பு நிலை தொடங்கி ஒரு 1-2 வருஷத்துல இங்க அந்த போர்க்கால சூழலும் மாறி எல்லாம் தாராளமா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது இல்லை. அப்ப கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் இந்த இலங்கை வந்து லோ இன்கம் கண்ட்ரீஸ்ல இருந்து மிடில் இன்கம் கண்ட்ரீஸுக்குள்ள வந்த நடுத்தர வருமானம் வரும் நாடுகள்ல வந்த காலப்பகுதி அது. அப்ப வடக்கு கிழக்குல போர் நடந்த பகுதிகளில் எல்லாம் என்ன நடந்ததுன்னா, இந்த மதுவுடைய பாவனை வந்து அதிகரிக்க தொடங்கினது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பியர் வந்து கிட்டத்தட்ட 300 மடங்கு எல்லாம் அதிகரிச்சிருக்குது ஒவ்வொரு வருஷத்துல. போர் முடிந்து அடுத்தடுத்து ஆக்சுவலா அது போதைதான், உண்மையா போதை. ஆனா அது என்ன ஆயிட்டுதுன்னா, அது வந்து ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி படுத்தலுக்காக நாங்கள் சோஷியல் ட்ரிங்கர்ஸ் என்ற மாதிரியான ஒரு ஏற்பாட்டோட அது வந்து அதிகரிக்க தொடங்கி. உண்மையா அதில் நான் கொடுக்குறேன். எப்படின்னு சொன்னால் சும்மா சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா இல்லை இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்து எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நாங்கள் போதையில் ஸ்டார்ட் பண்ணி மதுவில் வந்து நிற்கிறபடியால் மது வந்து என் பேர் வந்ததுன்றதுக்கு ஒரு நாங்கள் அந்த மதுக்கு எதிரான போதை மற்றும் புகைக்கு எதிரான விழிப்புணர்வு செய்யல. அது ஒரு சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்ன்றதுக்காக அதுவும் ஸ்கூல் லீவர்ஸ் இல்லாட்டி ஸ்கூல்லேருந்து லீவ் பண்ண போகிறாக்கள்கிட்ட கேட்கல சொல்கிற ஸ்டோரி உண்டு. அப்படின்னு சொன்னால் ஏன் மது என்று பேர் வந்தது என்றது ஒரு வித்தியாசம். எங்களை தமிழ்ல நிறைய வந்து காரண பேர்கள்லாம் இருக்குது. எங்கள்கிட்ட நாங்கள் பாவிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேர் சொல் இருக்கும், அதன் அடிப்படையில இருந்து வரும். அப்போ என்னென்று மது என்று வந்தோன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் சும்மா அது சரியா உண்மையா பொய்யாதுன்னு நாங்கள் ஒரு கதை மாதிரி சொல்றது. மது என்பது மகிழ்ச்சியில ஆரம்பித்து துன்பத்தில் முடிகிறபடியால மது என்று இப்பவும் அதுதான் என்னன்னா, இதை நாங்கள் கண்டுகொள்ளாம அல்லது அது ஒரு விதமான அது எல்லா சமூகங்களையும் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசு பழக்கம் வந்துட்டுதுன்னா அடுத்ததாக அந்த மகிழ்ச்சிக்கு என்ன 2 தான் எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. ஒன்று மது, அந்த மாதிரியான விஷயம். அப்படியே ஒரு விதமான டெம்ப்ளேட்டுக்குள்ள பழக்கப்பட்டிருக்கிற எல்லா சமூகம் எல்லா நாடுகள்லையும் எங்கள்கிட்டையும் அந்த பழக்கம் வந்தது. அது ஒரு விதமா ஒரு அந்த நேரத்துல ஒரு ஹைப் கொடுக்குற விஷயமா இருந்தது. சரிதான். பிறகு அந்த புலம்பெயராக்கள் இங்க வந்து இதன்னே அது ஒரு கௌரவத்தின் அடையாளமாக பார்க்கப்படும். புலம்பெயராக்களை நாங்கள் தனியா சொல்லக்கூடாது. கோஆபரேட் கம்பெனிஸ் அதான் தெற்கில இருந்து வரக்கூடிய கொஞ்சம் காசு பழக்கம் வேலை வாய்ப்பு வந்தது. அது வந்து அப்போ ஓரளவுக்கு இளைஞர்கள் எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு வேலை இருந்தது, அவர்களுக்கு அதுல ஒரு கொஞ்சம் நிறைவான சம்பளம் கிடைச்சது. அப்படி என்னும் போது அந்த அந்த மணியை அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக அப்படி ஒரு பார்ட்டிக்கு போறது அல்லது ஒரு வீக்கெண்ட் ஒரு
பீச்சுக்கு போகிறது அங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் பழக்கத்துக்கு வரும்போது இது ஒரு பழக்கமா மாறும். இதே சூழல்ல இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னா, யாழ்ப்பாணம் இலங்கையினுடைய போதைப்பொருள் கடத்தலுக்குரிய நுழைவாயிலாக மாறுது. வடக்கு கிழக்கு கரையோரங்கள் வந்து மாறுது. இது ரெண்டு பரவலானது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அது இங்க இந்த கடற்கரையோரங்களுக்குள்ளால உள்ள வந்து அப்படியே கொழும்புக்கு போகும் ஆரம்பத்துல. அப்ப நாங்க மதுவோட இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுதுன்னா, இங்க இருந்து கொழும்புக்கு போனது பிறகு அங்க இருந்து வேர்ல்ட் வைடான டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சுது. அதே நேரம் திரும்ப ரிட்டர்ன்ல லோக்கலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. இங்க இருந்து லொட்டா எங்கட கடற்கரைகளுக்குள்ளால உள்ள வந்து அது கொழும்புக்கு போய் பிறகு கொழும்புல இருந்து எங்களுக்கு நுகர்வுக்கானதா திரும்பி வருது. சரி, அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி 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 அதை திட்டமிட்டு பழக்கி ஸ்கூல்ஸுக்கு பக்கத்துல கடையில போட்டு அந்த பிள்ளைகளுக்கு பழக்கிறது. இந்த மாவா பாக்கு அது மாதிரி அந்த கஞ்சா பின்னதுகள் கலந்த பாக்குகள் அந்த பிஸ்னஸ் அது மாதிரி சிலதெல்லாம் வேற வேற பொருட்கள் உணவுப் பொருட்களுக்குள்ளேயே அதுகளை வச்சு வச்சு பழக்கினதாகவும் தகவல்கள் இருக்கு. அந்த மாதிரி பழக்கி இதுல வந்து எனக்கு நான் சும்மா நாங்கள் இதை ஸ்டடி பண்ண விஷயங்கள்ல இல்லை என்னுடைய நாங்கள் கதைக்கிற விஷயங்கள்ல நான் எங்களுக்கு இது சரியான நோக்கா தெரியல. நான் ஒன்றும் புள்ளி விவரங்களை வச்சுக்கொண்டோ இல்லாட்டி ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கொண்டு நான் இதை சொல்லல. ஒரு அனுமானம் வைங்களேன். அப்ப எங்களுக்கு ஒரு அனுமானம் அப்படி இருக்குன்னு சொன்னா, திட்டமிட்டு எங்களுக்குள்ள இந்த மது பழக்கம் போதை பழக்கத்தை கொண்டறியணும் என்ற ஒரு இது இருக்கு, குற்றச்சாட்டு. அது விரும்பி வருவாங்க அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு. அதை மறக்க இல்லாத நிறைய போலீசார் நிறைய ஆர்மி கடற்படை எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அப்ப எங்களுக்கு உள்ள வச்சிருந்தவர்களாக கைது செய்யப்படும். அப்ப எங்களுக்கு அப்படி ஒரு தோட்ஸ் இல்லை, அப்படி ஒரு எடுகோலை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை பற்றி அனலைஸ் பண்ண வழிகிட்டோம்னா அப்படி பார்க்கலாம்டா. உண்மையா எங்களுக்கு இங்க பழக்கப்படுத்துறதுக்கு எங்களுடைய இளைஞ சமுதாயத்துக்கு அடிமையாக்குறதுக்காக போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுது. அது ஈஸியா இருக்கு எங்களுக்கு இங்க இருந்து கொண்டு வரது. ஸ்பெஷலி மிக பிரபல்யமா பேசப்படுறது வந்து கேரளா கஞ்சான்றது இந்தியாவில இருந்து எங்களுக்கு வரக்கூடிய ஒரு போதைப் பொருள். அப்படி எங்களுக்கு அதான் ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கேன். எங்கள மக்களுக்குள்ள பரப்புறதுக்காக தான். அதான் இல்லை அது பர்பஸை கொண்டு வந்தது அரசாங்கம் கண்டம் காணாம விட்ட இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஹப்பா தான் முதல்ல இருக்கு உள்ள எடுக்கிறதுக்கும். இது என்னன்னா, ஸ்ரீலங்கா வந்து ரெண்டு விதமான இது இருக்கு. ஸ்ரீலங்காவில இருந்து அந்த ஹெரோயின் இந்த போதைப் பொருட்கள் நெட்வொர்க் இருக்குல்ல, சிந்தட்டிக் ஈஸ்ட்ல இருந்து வந்து வெஸ்டுக்கு போறது அல்ல வெஸ்ட்ல இருந்து வந்து ஈஸ்டுக்கு போறது அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுல வந்து ஸ்ரீலங்கா ஒரு மெயின் ஹப். சரி, இங்க வந்து இப்ப ஈஸ்ட்ல இருந்து வர்றது இங்க இருந்துதான் வெஸ்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. பட் அது வேற. அப்படிதான் இது நுழைஞ்சது உள்ளுக்குள்ள வர்றது வந்து நாங்கள் எங்களுடைய கரையோரங்கள் எல்லாத்துக்குள்ளாலே இது உள்ள நுழைய தொடங்கினது. சரிதான், அது ஒரு தனியானது. அது வந்து ஏன் அவ இந்த லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸுக்குள்ள வர மாட்டோம்னு சொல்றேன்னா, அவதான் பெரிய ஆட்கள். உடைச்சா அது பிரச்சனை ஆயிடும். இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்தது அண்மையில. ஜாஃபர் சாதிக் சொல்லி ஒரு பெரிய ஒரு போதைப் பொருள் டீலர் சம்திங் செயலாளர் சொல்லி அதுல உண்மையா அதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் வந்து போதைப் பொருள்னு ரோ மெட்டீரியல். அதை வச்சு 1000 கிலோ செய்யலாம். ஒரு கிலோவுக்கு 1 டன் உற்பத்தி செய்யக்கூடிய ரோ மெட்டீரியல் தான் இருந்தது. அதுவுமே அந்த விஜய் படம்ல விஜய் சேதுபதி நடிச்ச அந்த படத்தின் இது கிட்டத்தட்ட ரியலா நடந்திருக்கு. அப்படி ஒரு சம்பவம். அது நீங்க சொல்றது உண்மையா அந்த பெரிய நெட்வொர்க்ல நாங்கள் சொல்றது இப்ப உண்மையா எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய பிரதேசத்துல ஸ்பெஷலி வடக்கில இந்த போதைப் பொருள் பாவனை வந்து ஒரு 10 to 5 வருஷத்துக்குள்ள சரியான ஃபாஸ்டா வளர்ந்துருந்தது. ஆனா இவ்வளவு நாளும் என்ன நடந்ததுன்னு சொன்னா இந்த அரசாங்கம் கண்டுகொள்ள இல்லை. நான் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்டேஜ்ல இங்க இருந்து அது கடத்தி அங்க போன போதும்
இது ஒரு ஹப்பா மாறிச்சதோ அப்பவும் நாங்கள் அப்ப மதுவினுடைய பிரியர்களா மாறி இருந்த நேரம், அரைவாசி பேர் குடிநோய்க்குள்ளாய் நாங்களா மாறிக்கொண்டிருந்த நேரம். நாங்க போதைப் பொருள்களுக்கு அவ்வளவு பெரிய அடிமைகளா இருக்கல. ஆனா அந்த டைம் தான் இது இங்க இருந்து போய்கொண்டிருக்குது. பட் நாங்க விட்ட பிள்ளைகள் இந்த ரெண்டையும் எதிர்த்து அன்றைக்கே விழிப்புணர்வு ஆரம்பிச்சு அது செய்யாம விட்டதுன்ற விளைவு என்ன ஆயிட்டுதுன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி திட்டமிட்ட ரீதியா பிறகு கொழும்பு அல்லது தெற்க மையமாக கொண்ட ஆட்கள் இருக்கணும் தானே, அவைகிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து இங்க இருக்கக்கூடிய இதுக்குள்ள பரப்ப வேணும்னு நினைக்கிற அடுத்தடுத்த கைகள் இருக்குதுதானே, அவன் அனுசரணையோட அவன் ஆதரவோட அது இங்க கொண்டு வந்து திட்டமிட்டு ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. நாங்க அப்பவே ஒரு விழிப்புணர்வு வந்தது, இதுல பாதிப்பை கொஞ்சமா குறைச்சிருக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த பின்னணியை சொல்ல. அதுல நான் எங்க அசம்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, உண்மையா இங்க ஈஸியா எங்கட கடற்படை எல்லா இலங்கையின் எல்லா பக்கமும் கடலால் சூழப்பட்டது கொண்டு இறக்குறா உண்மையா இறக்கலாம், கொழும்புக்கு தான் வேணும்னு சொன்னாங்க. இங்க வர்றதுக்கு இங்க கடற்படை கண்டும் காணாமல் விட்டதாக ஒரு கருத்து இருக்குது. ஏன்னு சொன்னா இங்க தேங்கள் நாசமா போனா கொண்டு வரல. அப்ப இங்க பொது பொருட்கள் கொண்டு வந்த உடனே இங்க பெரிய மார்க்கெட்டாக இருக்கல. நீங்க சொன்ன மாதிரி என்ன சொன்னா, நாங்கள அப்பதான் எங்களுடைய இளைஞர்கள் வந்து இந்த மதுவுக்கு பழக்கப்பட்டிருந்தபடியால போதைக்கு போகல. அதே மாதிரி சிறுவர்களை பொறுத்தவரைக்காவே மது பாவிக்கலாம் சொன்னா கொண்டு அதுக்கான வசதி வாங்க மது பாவிச்சா ஈஸி, வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், போதை பொருளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப சிறுவர்கள்ட்ட ஏன் போகலாம போறேன்னு சொன்னா, இப்போ தென்பகுதியிலயோ இல்லாட்டி பெரிய நகர் பகுதியில இருக்கிற மாதிரி இங்க பிள்ளைகள்ட்ட பொக்கெட் பண்ணி கணக்கு, அப்ப எஃபோர்டபுள் இல்லை அந்த போதைப் பொருளை காசு கொடுத்து. அப்ப ஆனா என்னதான் அரசாங்கம் அதை கண்டு காணாம விட்டா கொண்டு வந்த வியாபாரி தானே, அவனுக்கு இங்க மார்க்கெட் பண்ண முடியல. அப்ப இங்க இருந்து விற்கக்கூடிய இடத்துக்கு பொருட்களை கொண்டு போத்துறாங்க. அதாலதான் இப்ப அரசாங்கம் என்ன பயப்படுது, ஐயோ இப்ப நாங்கள் அங்க நாசமாட்டம் பண்ணி விட்டது பார்த்தா முழு நாட்டையும் நாசமாகுது. பட் பாவனை வந்து இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாங்க கஞ்சியாதான் இங்க கைதுகள் அது கிலோ கணக்குல பிடிக்கிறாரு, அது கன்சம்ஷனுக்கு ஆயிருக்கு. நாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு வந்தா டன் கணக்குல பிடிக்கிறாங்க. பட் இங்கத்தையே பாவனை கண்டு சொல்லி இப்படி வர்றது பாத்தீங்கன்னா மேக்சிமம் கஞ்சாவா இருக்கும். ஐஸா இருந்தா கிராம் இல்லாட்டி மில்லி கிராம், மற்ற சிந்தட்டிக் இதுல ரெண்டு இருக்குது, ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று கஞ்சா மாதிரி இயற்கையானது வந்து, ரெண்டாவது சிந்தட்டிக் தான் மிக மோசமானதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிக்ஷனும் சரியான மோசம் சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டியை பொறுத்து பல சம்பவங்கள் நடந்துட்டு அதிகமா ஏற்றி சென்று போச்சு. கம்பேரிட்டிவ்லி சவுத்தோட ஒப்படைக்கும் நாங்கள் குறைவது. அது இங்கே அது அந்த கம்பேரிட்டிவ் அதான் கம்பேரிட்டிவ்ல எப்படின்னா சவுத்தோட ஒப்படைக்கல நாங்க குறைவு. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷம் ஒப்பிடும்போது இப்ப 500 அங்க 100ல இருந்து 1000 இருக்கு. நாங்க 0ல இருந்து 500 1000 பண்றது பெரிய விஷயம். ஓகே, நாங்க அது மற்றது என்னன்னா கடத்தல் விஷயத்துல சொல்றேன்னா, தெற்குக்கும் கடத்து வருது, எல்லாம் வருது. ஆனா இங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஈரான்ல இருந்து பெரிய லோடுகள் வர்றது எல்லாமே தெற்கு கடல் ஊராக வருது. இந்தியால இருந்து வர்றதா அப்படி அவ்வளவு தூரம் சுத்தி கடலால சுத்தி கொண்டு வர்றதுல அது வேஸ்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் மணி வேஸ்ட். அப்ப இதென்ன டக்குன்னு கரையை கடந்துட்டு ஒழிக்கிறதுக்கு இடங்கள் நிறைய இருக்கு. கடலும் கூட அவங்களுக்கு அதுல பெரிய இது இல்லை. என்னன்னா இப்ப இந்த ஜிபிஎஸ் அது அந்த காலத்துல கமலஹாசன் நாயகன் படத்துல அதை விளையாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த போட்டிருக்கல நிறைய போட்ட கண்டா மேல எங்கேயாவது கண்டுட்டாங்கன்னா உடனே ஜிபிஎஸ் அடிச்சு போட்டு அதுல தாட்டுருவாங்க, தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. பிறகு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ போய் அதுல எடுத்துக்கொண்டு வர்ற விளையாட்டெல்லாம் நடக்கும். இல்ல அங்கிருந்து வர்றவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து அதுல கீழே இறக்கி விட்டுட்டு போவார், ஜிபிஎஸ் எடுத்துட்டு போவார், திருப்பி அங்க இருந்து அனுப்பினோடனே இங்க ஏற்பாடு செய்யறவங்க அந்த ஜிபிஎஸ்ல ஜாமானத்தை கொண்டு வருவார். இப்படி எல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நடக்கும். இது வந்து அந்த நெட்வொர்க். பட் இப்ப என்ன சிக்கல்னா, யுக்தியாவை தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு தொடங்கினவர். சரிதானே, தொடங்கி ஒரு 12,000 பேர்கிட்ட இது வரைக்கும் கைது செய்திருக்கணும். அதுல ஒரு 3000-4000 பேரை உள்ள தூக்கி போட்டிருக்கணும். எப்படி கொஞ்சம் பேரை உள்ளுக்குள்ள சிறையில் எடுத்தீங்கன்னா விளக்க முறைகள்ல போட்டிருக்கணும்.
கொஞ்சம் பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நோயை பொறுத்து, அதாவது இப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ல ஈடுபட்ட ஆட்களுக்கு வந்து கடத்தல் மற்றும் விநியோக குற்றங்கள் என்ற சாட்டுகளின் கீழே அவைக்கு விளக்கமறியல் இது போட்டிருக்கு. பயன்பாட்டுக்குரிய ஆட்கள் தானே இப்ப பயன்படுத்தினவர்கள் உறுதிப்படுத்தப்படுற ஆட்களை வந்து கண்டகாடு தடுப்பு நிலையம் அது மாதிரி புனர்வாழ்வு மாதிரியான நிலையங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அப்ப அந்த நிலைமையில இப்ப அவர்களுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, போலீசினுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட், நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேர் அரெஸ்ட் பண்றோம், ஒவ்வொரு நாளுமே அரெஸ்ட் பண்றோம், சரிதானே. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, அவர்கள் புதியவர்கள் அந்த பிசினஸுக்கு வரீங்களாம். அப்ப அந்த புதியவர்கள் பிசினஸுக்கு வர்றதுனால அவர்களை அடையாளம் காண்றது, அவர்களை கைது செய்யறது எங்களுக்கு உடனடியாக செய்யக்கூடியதா இல்லை. அது கொஞ்சம் டைம் எடுக்குது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க புதியவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு சப்ளை பண்ற மெயின் ஆட்கள் இன்னும் இருக்கணும், நீங்க அவைய கைது செய்ய. ஆனா நீங்க வீரவசனம் பேசுறீங்க, என்ன தடை வந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் எல்லாம் எல்லாரையும் கைது செய்வோம், எப்படி இந்த நடவடிக்கையை சக்சஸ் பண்ணுவோம், அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஆனா என்ன நடக்குது, நீங்க 4 பேரை கைது செய்தீங்கன்னா இன்னொரு 4 பேர் அந்த இடத்தை நிரப்புறாங்க. அப்ப மேல இருக்கிற எல்லா வசதிகளும் அப்படியே இருக்கு. அதனாலதான் அடிமட்ட வசதிகளை நீங்க எவ்வளவுதான் வழியில் எடுத்தினாலும் புதுசா அந்த இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கு. அதாவது விநியோகிக்கிறதுக்கு பொருள் கிடைக்குது, விநியோகிக்கிறதுக்கு ஆளை மாத்துறாங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன செய்றீங்க, கொஞ்சம் பேரை பிடிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக அவன் புது ஆளை போட்டு செய்யறாங்க. இல்ல மற்றது விநியோகிக்கிறவன பிடிக்கல. உண்மையா என்ன செய்யணும்னா, பாவனையாளர் அரெஸ்ட் பண்ணினா 90% பாவனையாளர். அதுல விநியோகிக்கிறன்னு சொல்லி கூட குவான்டிட்டி வச்சிருந்தேன்னு பிடிச்சாங்களான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் தண்ட தேவைக்கு ஒரு சும்மா ஒரு தண்ட கமிஷன் கூட இல்ல. அவன் அதை என்னத்துக்கு செய்யறான்னு சொன்னா, ஓகே நான் 10 குவான்டிட்டி வேண்டினா 9 அந்த காசு கொடுத்தா 1 எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தண்ட தேவைக்கான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதுல அவ்வளவு பெருசா காசு விளங்க வித்து காசு எடுக்கிற மாதிரியான விளையாட்டு பொதுப்படியா அந்த பிசினஸ்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி. பட் பிரச்சனை என்னன்னா, இங்க நீண்ட காலமா குற்றச்சாட்டு இருக்குது, இந்த போதைப் பொருள் கடத்தலினுடைய இது இவ்வளவு பெரிய பிசினஸ் எப்படி இவ்வளவு சக்சஸா நடக்குது, இது எப்படி போதைப் பொருள் ஒரு ஹப்பா மாறிக்குதுன்றதுக்கு அதன் மீது அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளுக்கு அதுல தொடர்பு இருக்குது. அவதான் மெயினான ஆட்கள்ன்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருக்கு. இல்ல உண்மையா இப்ப இதுல அரசியல்வாதிகள் இன்வால்வ்மெண்ட் இருக்கு என்றது வந்து உண்மையிலே ஒரு அச்சப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் அது தவிர்க்க முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய. நீங்க அங்க கை வைக்கல மெயின் சிட்டில ஓபன் பண்ணல அப்புறம் பிடிங்க கரண்ட். பட் ஆனா இல்ல, நான் மக்களிட பார்வையிலன்னு சொல்றேன். இப்ப இதுல நானும் மக்கள் பார்வையில இருந்து சொல்றேன். இல்ல நான் என்ன இதுல சொல்ல வரேன்னா, எங்களுக்கு இந்த நடவடிக்கைகள் மூலம் உண்மையிலேயே பெரிய மாற்றம் வந்தா தெரியல. இல்ல அதான் பெரிய மாற்றம் வந்த சாதாரண பாவனையாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா, இல்லாட்டி அத தொடர்ச்சியான குற்றச்செயல்கள் இருக்குதானே, அந்த குற்றச்செயல்கள் குறைஞ்சிருக்குதா, இல்லாட்டி கூட கைது எண்ணிக்கை தான் குறைஞ்சிருக்காங்க. இது என்ன 1000 பேரு கிட்டத்தட்ட 990 பேர் கைது செய்யும். அது கொஞ்ச நாள் அப்படி இப்ப ஒரு நாள் பிளஸ் 10-15 பெண்கள் உட்பட அதுல என்ன பர்பஸ் இதுக்கு நிறைய வளம் வீணாகுது. எங்களுடைய அரச காசு ஒண்ணு இந்த நடவடிக்கைக்கு வீணாகுது. ஏற்கனவே நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம், நடவடிக்கைக்கு வீணா போய் கொண்டு இருக்குது. 2வது இப்ப இவர்களை கொண்டு வந்து புனர்வாழ்வு மற்றது ஜெயில வச்சிருக்கிறதும் சும்மா இல்ல, ஆக்களையும் நிரம்பி போய் கிடந்த இதுகளையும் கொண்டு போட்டு அது இன்னும் நல்ல நெட்வொர்க் இருக்கிற பெரிய குற்றவாளி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அவன் அங்க இருந்து ஒண்ணு ஆப்ரேட் பண்றான். ஏற்கனவே பிடிபட்டவன் எல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரியான இப்ப இதுல பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தவன் சக்சஸ்ஃபுல். சரியோ, ஒரு 3 மாசத்துக்கு இல்ல அவன் ஓடி வந்து காலடியில விழுந்து என்ன உள்ள இருந்தா சேஃப் பண்ற லெவலுக்கு கொண்டு ஜெயிலுக்குள்ள வெளியில இருந்தா போட்டுருவாங்க. அதை விட சரண்டை பண்ணி உள்ள போயிட்டால் உயிராவது மிஞ்சும்ன்ற லெவல்ல இங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவே என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி முதலாவது பாவனையாளர்களை கைது செய்யணும். அதுக்கு அடுத்த நிலைமையில கொஞ்சம் இந்த
வெறும் கீழ் மட்டத்துல அத 10 பேக்கெட் அவரும் பயன்பாட்டாளராக இருப்பார், பாவிக்கிறவராக இருப்பார். அவர் தன்னுடைய தேவைக்காக ஒரு 10 பேக்கெட்டை வித்துட்டு ஒரு பேக்கெட் எடுக்கிற மாதிரியான அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லெவல்ல அல்லது அந்த ஊர்கள்ல அங்கங்க ஒரு பாயிண்ட்ல ஒருத்தர் இருப்பாரு, அந்த மாதிரியான ஆட்களை வந்து அவையதான் கைது செய்யணும். அதை தாண்டி யாரை கைது செய்யணும்னா அதுல ஒரு கொஞ்சம் சொத்துக்கள் வாங்கி வச்சிருக்கணுமே, திடீரென்று சொத்து வந்திருக்கும், அது இதனாலதாங்க. அவர் யாரா இருப்பாருன்னா உண்மையில அவருக்கும் இந்த இதுக்குன்னு தொடர்பு இருக்காது. அவர் யாரா இருப்பாருன்னா அவரை இந்த கை மாத்தி கொடுக்குறவரா இருந்தாரு. சாமான் இங்க வந்தா அதை கொண்டு போய் எங்க சொல்லினமோ அங்க கை மாத்தி கொடுக்குறவரா இருப்பார். அவர் பாதுகாப்பா கொண்டு போய் கொடுக்குறாருன்னா அவர்கள் அம்சமா மணி கிடையாது. இப்போ அவர் அதை எடுத்து தான் சில விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இப்போ பஸ் வாங்கி விட்டுருப்பார், அல்லது ஏதாவது ஃபேக்டரி வாங்கியிருப்பார், வீடு வாங்கியிருப்பார். அப்படியெல்லாம் இந்த அசையா சொத்துக்களை வாங்கின நாட்கள் இருக்கணும் தானே. அப்படி வாங்கின நாட்களை அடையாளப்படுத்தி அவையை தூக்கிருக்கணும், சரிதானே. ஆனா கடைசியில அவைக்கு மீது என்ன குற்றச்சாட்டு வரும்? நீங்க வருமானத்துக்கு முறைய சொத்து சேர்த்தீங்கன்னு தான் உங்களால மேக்சிமம் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அவர் போத பொருள் வியாபாரி என்று சொல்ல போறது. அண்மையிலும் ஒரு ஆளுட 19 கோடி சொத்து ஏதோ முடக்கப்பட்டது. ஆச்சரியமான அப்படி சிலது, அதுவே சிலது. எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணம் குருநகருக்குள்ள இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆள் வந்து, அதாவது இங்க இருந்து கடத்தி அங்க கொடுக்குறவர் வந்து ஃபேக்டரிகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார். கிட்டடியிலையும் ஏதோ 8 கோடி. அவருடைய தம்பி போதைப் பொருள் கடத்தினதான வழக்குல மரண தண்டனை விதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில இருக்கிறார். சரியோ, இவர் மீது ஏற்கனவே ஒரு தடவை போதைப் பொருள் கடத்தினார் வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் யுக்திய நடவடிக்கைகளை அவர் கைது செய்யப்படவே இல்லை. விளங்குதான். பட் அப்ப இது ஒரு சோடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் மேபி ஆளுந்தரப்போடையோ அல்லது அரசியல்வாதிகளோட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்கிற அப்படியான விஷயங்களுக்கு அனுப்ப கொழும்புத்துறையில ஒரு 2 பேரை எஸ்டிஎஃப் சுட்டு கொண்டது. மோட்டார் சைக்கிள்ல போகும்போது சுட்டு பையன் சேர்த்தது. அது மாதிரி 2 இன்சிடென்ட் நடந்தது. அந்த 2 இன்சிடென்ட்டுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு கேட்டா, அவரை நிப்பாட்ட சொன்னது நிப்பாட்ட இல்ல, போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நாங்க விசாரிச்சு கொண்டு போகும்போது வர்ற தகவல், கிடைக்கிற தகவல் அவைக்கு போட்ல கொண்டு வந்து கொடுக்க சொல்லி சொன்ன பொருட்களை அவ சுருட்டிருந்தோம். ஆக்சுவலி நேவி வந்தது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, நாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இது ஒரு சின்ன மாறி ஒரு ஆள் எப்படியும் திருப்பி கொண்டு போய் அவர் தான் வச்சிருக்கிறத விற்க யாருக்கு விற்கணும்னா ஒரே நெட்வொர்க்குள்ள போய் தான் விற்கணும். அப்ப இவர்கிட்ட இவ்வளவு சாமான் இருக்குதுன்ற மாதிரியான கதைகள் அவனுக்கு போயிடும், மெயினாக போயிடும். அப்ப அவருக்கு என்னென்ன வந்திருக்கும் அவன் தெரியும், நான் எவ்வளவு கொடுத்தனா எவ்வளவு பொருட்கள் எடுத்துக்கொண்டு வர சொன்னான். பட் அது வந்து சேரல, அது காணாம போயிட்டுதான் சொல்லிட்டாங்க. நேவி வந்தது, நாங்கள் எடுக்கல, அவ்வளவு போயிட்டு இந்த மாதிரி சொல்லியாரு. நானும் தெரிந்தாங்க அந்த பொருள் தண்ட பொருள் என்ன எவ்வளவு குவான்டிட்டி கொடுத்தனா, இப்ப இவர் அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்றாருன்னா இவருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அதுல அவங்க ஸ்மார்ட் இனஃப் தானே, கல்லாவதுதான் செய்யணும்னாலும் அதுக்கெல்லாம் அந்த ஒரு நேர்மையை பற்றி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தினாலதான் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற கதைகள் எல்லாமும் இருக்குது. சரிதானே, ஊருக்குள்ள அப்படிதான் கதை இருக்கு. இவை சுடப்பட்டதுக்கான ரீசன் அதுதான். பட் ஆனா மறைச்சல் நிக்கல என்றதான் அபிஷியலான கதை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அவ்வளவு யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் அளவெடுத்தான் அல்லது கடத்தல் வண்டு படுறவனை ஏமாத்தின ஒருத்தனை ஒரு அரச படையை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொள்ளுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பேஸ் பண்ணி இயங்குதுன்றது தெரியும். சரிதானே, அப்ப அது எவ்வளவு தூரம் பின்னி பிணைஞ்சிருக்குதுன்னு தெரியும். நீங்க இதெல்லாத்தையும் அடைக்காம, இதெல்லாத்தையும் முறிக்காம, இதுல இருந்து ஆட்களை தூக்காம நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த நெட்வொர்க்கை முறிக்க முடியாது. நீங்க என்னதான் அப்ப இதுல என்ன அரசு சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இவர்களுக்கு அரசு சட்டத்தரணிகள் இல்ல, சட்டத்தரணிகள் பார் அசோசியேஷன், ஸ்ரீலங்கன் பார் அசோசியேஷனுக்கும் போலீஸுக்குமே ஒரு டகவோ போகுது. அவ என்ன சொல்லினா இவ கைது செய்கிற முறைகள் எல்லாம் கூட கண்டவாட்டு கைது செய்கிற மனித உரிமை முறைகள் ஈடுபடினா அது இதுன்னு சொல்லி சரி, அது அது அவ சொல்றதெல்லாம் நியாயம் இருக்கலாம். இவ என்ன சொல்லினா அப்படி தாங்கள் கைது செய்கிறார்களுக்காக இவதான் ஆஜராக யாரெல்லாம் போதை பொருட்காரர்களுக்காக வெளியில விடினோம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் இவ கதைக்கணும். பட் இது எங்க நீங்கள் கீழ்நிலையிலேயே இவ்வளவு சண்டை இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ போதை பொருட்காரனுக்காக சட்டத்தரணிகள் வரையினம் வந்து நீங்கள் இவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க. இதனுடைய
அதனுடைய மேல் மட்டங்களுக்கு எல்லாம் நீங்க தொடப்பு நீங்க எவ்வளவு இருக்கும் இல்ல அதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இப்ப நீங்கள் கீழ் மட்டத்துல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணினால் சட்டத்திறனி வேலைத்தான் செய்வார் என்னன்னு சொன்னா நீங்கள் சரியான நாள் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு என்ன இப்ப சுட்டு கொல்லப்பட்டது இந்த என்கவுண்டர்கள் என்ற கன்செப்ட் எல்லாம் நீங்களும் கூட கன்வீனியன்ட்டுக்காக என்ன வேண்டாலும் செய்யலாம். கதை சொல்லி அப்ப உங்களை நம்பி நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அதுதான் அந்த சரியான இஷ்யூவா இங்க இப்ப இந்த நிலைமை என்னண்டா ஒரு பெரிய படம் காட்டப்பட்டது. எல்லாரையும் பிடிக்கிறோம், நாங்கள் போதைப் பொருளை ஒழிச்சிடுவோம், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் எல்லாரையும் பிடிச்சிடுவோம். அந்த நேரம் இது ஒரு மனித உரிமை இப்படி அப்படி சொல்றதுன்ற மனித உரிமை குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படி எல்லாம் கூட வந்தபோது நான் கூட என்ன நினைச்சேன், ஒருவேளை பிலிப்பைன்ஸ் மாதிரியான வேலை சரி குறைந்தபட்சம் சுட்டுதான் கொல்லையில அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச காலமாக உள்ளகையாக போடுவோம். ஏன்னா இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள்ல இருக்கிறது அந்த 2 கிராமுக்கு மேற்பட்ட போதைப் பொருளோட ஒருத்தரை பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அவருக்கு பெயில் கொடுக்கலாது. அது கீழே இருக்கிற கோர்ட்டுகள் எல்லாம் பெயில் கொடுக்கல. அதுலயும் குறிப்பிட்ட அளவு கிராமுக்கு மேலே இருந்ததுன்னா ஹைகோர்ட்டே பெயில் கொடுக்கல. மீன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால இப்போ நீங்க பிடிச்சி சரி போலீஸ் தண்டனை கிடக்கிற இது உண்மையான ஆள் தான் இருந்தா தண்டனை கிடக்கிற போதைப் பொருளை குறிப்பிட்ட அளவு கணக்கு காட்டி உள்ள போட்டாலே அவர் குறைஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு வெளியில வர இல்லாத எல்லாமே இருக்கும். சரிதானே? அப்படியாவது நடந்திருந்தால் இதை வரவேற்கலாம்னு சொல்லலாம். இது நீங்க சொன்ன மாதிரி அரசாங்க வளத்தை செலவழிச்சு அரசாங்க நிதியை செலவழிச்சு அவைய பராமரிக்கிறதுக்கு சிறையில அவைக்கு திரும்ப செலவழிச்சு இப்படி எல்லா செலவுகளையும் செய்து கடைசியில் அடைவு மட்டம் என்னன்னு கேட்டா ஏற்கனவே இருந்தவருக்கு பதில் புதுசு ஆட்களை கொண்டு வருவாங்க. ரெக்ரூட்மெண்ட் நியூ ரெக்ரூட்மெண்ட் தான் நடக்கிறது. சிலவள பார்த்தோம்னு சொன்னா சும்மா வேற வேலை செய்தவங்களுக்கு இழுத்து விட்ட மாதிரி அது நடக்கும் தானே. இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆட்கள் எல்லாம் இல்லாம போகும்போது பயன்பாட்டுக்காரனுக்கு தேவை என்ன செய்யணும், அவன் மாற பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் வேற வியாபாரம் இருக்கிறவனெல்லாம் இனி திரும்பி அவன் இதுக்குள்ள வர பார்ப்பான் புதுசா வரும். இவங்களை தேடுவாங்க அந்த மெயின் சப்ளையர்ஸ் வந்து தேடு என்ன அவனுக்கு பிசினஸ் நடக்கும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா இப்ப ரஸ் பண்ணவங்க வெளியில வந்தா இப்ப எங்களுக்கு மார்க்கெட்ல வியாபாரிகள் கூட போயிடும் டபுள் ஆகிடும். அவன் புதுசா ஆட்களை பிடிக்கணும், அவன் விற்கிறதுக்காக அப்ப அவனை இன்னும் கொஞ்சம் பேரை பழக்குவான் இன்னும் ஆட்களை. அப்ப இன்னும் வீரியமாக்கி விடுற வேலை தான் நடக்குது போல இருக்கு. இல்ல உண்மையா நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப எங்களுடைய பிரதேசம் மிக முக்கியமா வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல எங்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் வித்தியாசம் தான் இலங்கையில இருக்கக்கூடிய. பட் இதுக்கான விழிப்புணர்வோ இல்லாட்டில் இதை நாங்கள் கட்டுப்படுத்த இல்லாம ஆக்கையில அதாவது நாங்கள் சமூக ரீதியான செயற்பாடுகள் இல்லாமல் ஆக்கையில இல்ல ஆக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா அது வந்து போலீஸ் அதுக்கு தடையா இருக்கு. இப்ப என்ன சிக்கலா இருக்குதுன்னு இப்ப நீங்க முந்தியெல்லாம் விழிப்புணர்வு குழுக்கள் இருக்கு, திருட்டு இது மாதிரியான நடவடிக்கை கசிப்பு காய்ச்சல் அதுகளை எல்லாம் தடுக்கிறதுக்கு ஊர்களுக்குள்ள விழிப்பு குழுக்கள். இந்த விழிப்பு குழுக்களுக்கு முந்தி புலிகளின் காலத்துல ஊராட்சி அமைப்பு என்ற மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. சரிதானே? அங்க ஒரு தலைவர் இருப்பார். இந்த மாதிரி சில விஷயங்களை அவரே டீல் பண்ணுவார், அவரே தீர்ப்பு சொல்லுவார், அவரே எதிர்ப்பார். அப்படி ஆக பிரச்சனை ஆட்கள்னா அடுத்த கட்டத்துக்கு கையளிக்கப்பட்டு அவன் நேரடியாக வந்து பார்த்துக்கொள்ற நிலைமைகள் எல்லாம் இருந்தது. பட் இங்க என்ன ஆகுதுன்னா நீங்க இப்போ விழுப்பு குழு அமைச்சாலும் நீங்க அந்த தகவலை போலீஸுக்கு தான் சொல்லலாம். யூ கேனாட் டூ எனிதிங். நீங்களும் ஒரு ஆக்ஷனுக்கும் போகலாது அல்லது ஒண்ணுமே செய்யல. கடைசி நீங்க போய் அந்த வீட்டுல நீ இப்படி செய்யாதுன்னு கூட சொல்லல. அப்புறம் அவன் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டு உங்களுக்கு எதிரான இப்போ இதையும் அமைக்கணும். பட் அது ஒரு பேரளவிலானதை தவிர உண்மையான செயற்பாட்டு நிலை விழிப்பு குழுக்களா இல்லை. நமக்கு இப்ப செய்யக்கூடியதெல்லாம் என்னன்னா ஆக்சுவலி இப்ப அமைக்கப்படுறதெல்லாம் போலீஸுக்கான இன்ஃபார்ம் அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குறது மட்டும். அது போலீஸ் செய்யறது. போலீஸ் ஏற்கனவே கரப்டட்ன்றது தெரியுது. நீங்களே இப்பவும் இந்த யுக்திய நடவடிக்கையிலே சில போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. போதைப் பொருள் வச்சிருந்தவர், போதைப் பொருள் வித்தவர், போதைப் பொருளை தூக்கி கொண்டே கொடுத்தவர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. பொதுவான ஒரு நடைமுறை இருக்கு. ஒரு ஆள் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்ட அவைக்கு தேவையான குவான்டிட்டி மட்டும் தான் கணக்கில் எழுதப்படும். மீடியம் வழி மார்க்கெட்டுக்கு திரும்ப சுத்தி கொண்டு வரும். அப்ப இன்னொரு சப்ளையர் சப்ளையரை பிடிச்சு அந்த சப்ளையர்கிட்ட கொடுக்குற நடவடிக்கையான விஷயம். அரக்கட்டாவை ஒரு சில இருந்து தப்பி விடுறதுக்கு உங்களுடைய
போலீஸ்காரன் உள்ள இருந்து உதவி செய்த வேண்டும் இன்றைக்கு வரைக்கும் வழக்கு போகுது. அண்மைய செய்திகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாட்டு சொல்லினா இந்த போதைப்பொருள் வலையமைப்பு இயக்குறது மிடில் ஈஸ்ட்ல இருக்கு அவைகள் செட்டில் ஆகிக்கொண்டு அங்கே இருந்து இயக்கணும்னு சொல்லி ஈஸியா தாங்கள் தப்புறதுக்கு இல்லை சாட்டாக சொல்லி இல்லை அது அதுல உண்மையும் இருக்குது. அவ யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கிங் பின்ஸ் மாதிரி. ஓகே சரி, அவ இந்த இந்த இன்டர்நேஷனல் நெட்வொர்க் இருக்குதாங்க, அந்த நெட்வொர்க்ல ஸ்ரீலங்காவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்காண்ட டொப்பில் இருக்கக்கூடிய அந்த போதைப்பொருள் நெட்வொர்க் ஹைராக் மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் சரிதானே, அவை எனக்கு தெரியும். அது ஃபியூ பீப்புள், வெரி ஃபியூ பீப்புள் சரிதானே. பட் ஆனால் அதுக்கு அடுத்த நிலையிலேயே நிறைய பேர் இருக்கீங்க. அந்த வெரி ஃபியூ பீப்புள் ஆருடைய ஆட்கள்னா அரசியல் இருக்காம அவதான் இந்த அரசியலுக்கு காசு ஒதுக்கினோம், அவதான் இங்க அரசியலை சில இடங்கள்ல இயக்கினோம். அந்த மாதிரி தமிழ் சினிமா சொல்ற மாதிரி நாங்கள் சும்மா ஆளாளுக்கு பேசாம இருக்கல தெரியல. இப்ப டிஸ்கஷன் போயிட்டுக்குள்ள கொண்டு வந்ததுண்ட ஒரு படத்தின் திரை விமர்சனம் அப்படிதான் அந்த குற்றச்சாட்டுகள். ஆனா ஒரு ஒரு அமைச்சரையோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ அவர்களை நோக்கி கூட நெருங்க இல்லை இந்த யுத்திய நடவடிக்கை. இதுல அங்கத்திய ஆட்கள் இல்லை, எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒட்டி போதைப்பொருள் கடத்தினவை, அதனால குடிவிட்டவ, அதனால போய் சரண்டை பண்ணி ரணிலிட்ட அப்படி எல்லாம் இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல என்ன ஸ்டாண்டர்ட் அந்த டிவிக்குள்ள பிஸ்டல் வச்சிருந்தாங்களும் இதுக்குள்ள உள்ளடக்கம் அந்த அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்ப இப்படித்தானே நீங்கள் பிடிச்சாச்சுது உங்களை கொண்டு கோர்ட்ஸ்ல நிப்பாட்டியாச்சுதுன்றதுக்கு பிறகு கோர்ட்ஸுக்கு ஏதோ ஒரு கேஸ் சொல்லதானே வேணும். அதுக்குள்ள டீல் முடிச்சு அரஸ்டுக்கும் கோர்ட்ஸ்ல பிரசன்ட் பண்றதுக்கு அது என்னன்றதுல இருக்குது. டிவிக்குள்ள என்ன எடுத்ததுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது அப்படி. ஓகே அப்ப எங்கட ஆனா அதுல இப்ப இந்த சட்டத்தரணிக்கும் போலீஸுக்குமான பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்தரணி வர போறோம் என்னன்னா அப்படி யாரையும் கூட அவர் ஒரு எம்பி தானே, அதுவும் தமிழ் எம்பி, அவரை கூட நெருங்க முடியல அல்லது நெருங்கிறதுக்கு அவ எந்த இல்லை தயாரா இல்லை. அப்ப நீங்க ஒரு சிங்கள எம்பியோ இல்லை சிங்கள அமைச்சரையோ நெருங்க முடியுமோ? அதுதான் லேவர். அதனால இது என்னன்னா வழக்கம் போல எல்லாம் நாங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமா எல்லா விஷயம் தொடங்குவோம் தானே. இந்த 13 முழுசா அமல்படுத்தணும் தொடங்கிட்டு கொண்டு இல்லாம இல்ல. இப்ப ரணில் வந்தோன்னு சொன்னாரு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள்ள 11 முழுசா அமல்படுத்துறேன்னு சொல்லி எல்லாம் கூட்டம் எல்லாம் போட்டு இன்னைக்கு 13 என்னன்னு ஆறாரமா தொடங்குவீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன எங்களுக்கு நாங்கள் உண்மையா இங்க இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் இதுல மற்ற விஷயங்களை விட்டு இதுக்கு ஒரு பொது கட்டமைப்பு கொண்டு வந்தால் இல்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இது எங்களுடைய நாங்கள் நான் திரும்ப நக்கலா சொல்ற விஷயம் தான். கலந்தோன்றி மந்தோன்றா காலம் கொண்டு சொல்றாங்க என்ன பண்ணா கணக்கு இல்லை. எங்களுக்கு நாங்களுமே அறிவுன்றதுதான் எங்களோட சொத்து என்ற மாதிரி தான் எங்களோட பரம்பரையாக இன்றைக்கும் சமூகம் நம்பிக்கொண்ட விஷயத்துல இது முதலாவது வேலையே இந்த அறிவை மழுங்கடிக்கிற வேலையை தான் செய்யுது. இந்த போதை பொருள் எந்த வகையான போதையா இருந்தாலும் ஒரு ஆசைக்கோ ஃபார்மாலிட்டிக்கோ ஒரு கௌரவத்துக்கோ குடிக்கிற பியர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹை சிந்தட்டிக் ஐஸ் வரைக்குமான விஷயங்கள் முதல் டச் பண்றனா இந்த அறிவு என்ற விஷயம் தான். அதை நாங்கள் இழக்க போறோம். மற்றது இப்ப எங்களோட இளைய சமுதாயம் இதன்பால் போகுதுன்றதுல பெரிய ஒரு த்ரெட்டா பார்க்கப்படும். அப்ப நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த இங்க இனிஷியேட் பண்ணணும். ஆக்சுவலி சிலவளை பார்த்து கொண்டிருக்கிறாங்களே நீவே தொடங்கினா என்னன்னு வெறுமனை உதோட முடியல. அது வன்முறையா மாறுது, பல கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலைகளுக்கு பின்னால் எல்லாம் இந்த போதை பயன்பாடு போதை பிசினஸ் தான் இருந்திருக்குது. இது என்ன ஆகுதுன்னா வெறும் போதைன்னா நீங்க போதை கடத்தல் எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க போதை அடிச்சு போட்டு வாட்ஸ்அப்ல தேவையில்லாம வார்த்தையில காய்க்கிறது, சில அச்சா பிச்சான்னு ஆளுக்கால் மெசேஜ் அனுப்பி போட்டு அப்படி குருநாதர்ல ஒருத்தர்
என்ன சாரி குருநாதர் பையனுக்கு பாசையில் வெட்டி சாவடிச்சிருக்கான். ஓகே ஓகே. சாவடிச்சவங்க யாருன்னு கேட்டா இந்த பிசினஸ்ல இருக்கிறோம். அவன் ஏதோ தெரியாத நம்ம ஒரு நாள் அடிச்சுட்டான்ன்றதுக்காக வச்சு 2 பேருக்கும் இடையில தொடங்கின வாய்ப்பு இருக்காங்க. இப்படி வாட்ஸ்அப்லயே போய் 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 பிறகு நாங்கள் கெத்து வெட்டி சாவடிச்சிட்டான். அப்படி பல சம்பவங்கள். பட்டது நான் இன்னொரு சம்பவம் இங்க யாழ்ப்பாணத்தில் நடந்து சகோதரி மீது வன்புணர்வுகள் ஈடுபடுறதுக்காக அந்த பிள்ளை தூக்கில வந்துருது. இப்ப மிக அண்மையில பத்துறையில் ஒரு கேஸ் வந்திருக்குது. இதன்னு சொல்லி தமையனை அரெஸ்ட் பண்ணி இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு பாலியல் அவர் தண்ட போத்த தேவைக்காக தான் பிள்ளைய அந்த பிள்ளை கொஞ்சம் மன வளர்ச்சி குறைந்த தாய்தான் இல்லாத பேசுவோம். அது அப்படி எவ்வளவு தூரம் இதுக்கு முதல்லயும் ஒன்று நடந்து திருவாலைகள அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பிள்ளைகள் இப்ப நீங்க அந்த கேஸ் ஸ்டடிஸ் உள்ள போனீங்கன்னா அது கேட்க முடியாத கதைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அது அவ்வளோ இதா இருக்கு. ஏன்னா இதுல பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா அந்த பொம்பளை பிள்ளைகளை எப்படியாவது பழக்கிடுறாங்க. பழக்கி போட்டு என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்துல எப்படி இதுன்னா விலை வந்து கொஞ்சம் நீங்க சும்மா ஒரு கொஞ்சம் ஹெரோயின் பாக்கிறதுக்கு அந்த குடு பேக்கெட்னு சொல்றது வந்து சாதாரணமா 2000 இருந்து 5000 ரூபாய் போகும். தாராளமா கிடைக்கிற நிலைமை இருந்தா 2000 வரும். இல்ல கொஞ்சம் 5000 கிட்ட வந்து அப்ப யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த அதுவும் அவன் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து பழகிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளுக்கு ஒன்று காணாது. உங்களுக்கு பல 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 உங்களுக்கு மோர் அண்ட் மோர் காசு எவ்வளவு போக முடியும். அப்படி போறதுனால அந்த தேவைக்காக பிறகு என்ன நடக்குதுன்னா பிள்ளைகளை அபியூஸ் வேற வழி இல்லை. அவைக்கு அது தங்களுக்கு புதைப்பொருள் வேணும், காசு இல்லை. காசு இல்லைன்னா என்ன செய்யறது என்ற நிலைமை வரும்போது இந்த கணக்காரர்கள் வந்து அபியூஸ் பண்ண தொடங்கினோம். தாங்கள் முதல் அபியூஸ் பண்ணினா பிறகு அதை ஒரு தொழில் மாதிரியான கொண்டு வரீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல். அப்ப சமூகத்துக்குள்ள அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை எல்லாம் அது வெறுமனே அவனை குடிக்கிறவனுக்கும் விற்கிறவனுக்கும் மட்டும் பாதிப்பு இல்லை. அதனால வெளி முழுவதும் ஒரு புற்றுநோயா அது பரவுது. இல்ல உண்மையா நாங்கள் நாடளாவிய ரீதியில இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றி யோசிக்கிறதுன்றது எங்களோட சக்திகளையும் எங்களோட எல்லையும் போகிறதா இருந்தாலும் உள்ளூர்ல எங்களுடைய பிரதேசம் என்றது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பாரம்பரியம் கொண்டது. எங்களுக்கு நிறைய அரசியல்வாதிகளை தாண்டி நிறைய தலைவர்கள் கல்வித்துறையில சமயத்துறையில சமூக செயற்பாடுகள் இருக்கிற அவைகளை வச்சு ஒரு இதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒரு விழிப்புணர்வு அல்லது அது தொடர்பான உடன் ஆரம்பத்திலேயே அடையாளப்படுத்துறது நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து உண்மையிலேயே பிள்ளைய ஒரு கட்டத்தை அடிக்டான பிறகுதான் தெரிய வருது. மற்ற விஷயங்கள்னு சொன்னா இப்ப மதுவோ புகையோ வந்து உங்களுக்கு ஸ்மெல்லு கிடைச்சி நீங்கள் வீட்டை போனீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு சிகரெட்டா இருந்தாருன்னா ஒரு பியரோ இல்லாட்டி வேற விதமான அல்கோலா இருந்தாருன்னா கண்டுபிடிச்சுன்னா அப்ப உடனடியாக அவைக்கு தெரிய வருது. அதெல்லாம் இந்த சிறுவர்களுக்குள்ள இதை கொண்டு போறதுல அந்த வியாபாரிகள் வந்து நிறைய சிக்கலை சந்திக்கணும். ஓரளவுக்கு சேஃபா இருக்குது. ஒரு 18 வயசுக்கு பிறகு 20-25 வயசுல தான் பொதுவா மது இல்லாட்டி புகைக்கு அடிமையாகிறதோ இல்லாட்டி அப்ப அது செல்ஃப் அவர் தன்னைத்தானே சுயமான ஒரு கட்டமைப்புக்கு வேலைக்குள்ள செய்யறாரு. இது அப்படி எதுவுமே பாடசாலை சிறுவர்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தை தாண்டின பிறகுதான் அடையாளம் பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு அவர்கள் இந்த சீரியஸ் பிரச்சனைக்குள்ள வரீங்கன்னா அவைகளுக்கான சிகிச்சை என்பது மிக மோசமா இருக்கு. அதுல சில பேரண்ட்ஸ் சொல்ற பிள்ளை என்னன்னு சொன்னா இதை வெளியில சொன்னால் கௌரவ பிரச்சனை என்றதுக்காக வீட்டுக்கு கூட்டி வச்சிருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் முத்திரையிலாக்கி கொண்டு போய் அந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு விழிப்புணர்வு இருந்தால் நான் நினைக்கிறேன் 50-60% கட்டுப்பாட்டுகளை கொண்டுடலாம். அடுத்த கட்டம் ஒரு பெரிய அரச நிர்வாகம் இல்லாட்டில் இந்த மாதிரியான காவல்துறை என்ற ஈடுபாடு கண்டிப்பாக வேணும். அதை விட்டா எல்லாமே ஆக்கிறதுக்கு பார்க்கலாம். நாங்கள் இந்த சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு கேஸ் ஸ்டடி இல்லை, எனக்கு ஒரு இன்னொரு மருத்துவர் மூலமாக தான் அது வந்தது. பட் ஒரு பையன் ஒரு இங்கே இருக்கிற லீடிங் ஸ்கூலில் படித்து கொண்டு வந்த பையன். அவன் வந்து அதனுடைய வீட்டுண்ட பின்னணி எப்படின்னா தாய்
கணவன்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு தாய், தமக்கையும் பையன். அவன் ஸ்போர்ட்ஸில் அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு பையன். வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோ நிறைய மெடல்ஸாகவே குவிச்சு கிடக்கும். அவ்வளோ நான் அவனை சந்திக்க போகிற காலப்பகுதியில் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் ஒரு மாதிரியான பிஹேவியர்ஸுக்கு வந்துட்டான். கைகளில் எல்லாம் அப்படி கிரி வட்டி பிள்ளைகால வட்டி அந்த மாதிரி இந்த என்ன கொஞ்ச காலம் இந்த ஒரு கேம் வந்தது, ப்ளூ வேல் கேம் வந்தா அப்படியெல்லாம் செய்ய சொல்லிச்சுன்னா அப்படின்ற மாதிரி காயங்கள். அப்போ நான் அதெல்லாம் படம் எடுத்து போட்டு தாயை பொறுத்த வரைக்கும் கூட அது தெரிய இல்லை, அவருக்கு ஏன்ன்றது தெரியலை அப்படின்ற மாதிரி. அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக இருக்கலாம்ன்ற மாதிரி தான் எல்லாரும். அப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு 2 தடவை எடுத்தீங்க. ஏன்னா இந்த தாய்க்கும் அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருந்த அந்த பின்னணி தான் யோசிச்சு நான் ஒரு நாள் நானும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. டாக்டர் தயாசம சுந்தரத்தை ஒரு நாள் மீட் பண்ணும்போது நான் இதை அப்படி காட்டி கேட்ட உடனே அவர் பார்த்துட்டே சொன்னார், ட்ரக் அடிக்ட் அவர்னு கேட்டார். அதுக்கு மேலே அவர் ஒன்றும் என்னோட பேசல, அதை டிஸ்கஸ் பண்ணல, அதை பற்றி நான் இல்லைன்னு கேட்க வழிக்கிட்டேன். அவரை வர சொல்லுங்க பாவம்னு முடிச்சுட்டேன். பட் ஆனால் அவர் அந்த இதை பார்த்த உடனே கேட்ட கேள்வி என்னென்னா, டாக்டர் இத்தனைக்கும் அந்த பையன் அவ்வளவு ஸ்போர்ட்ஸில் வந்து அவ்வளோ இருந்த ஒரு படியும் அவனை பிறகு தேடி கொண்டோன்னா அது அந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்குது. அது இவை ஒரு டீமாக இருக்குன்னா அந்த டீம் யாரோட தொடர்பு, அவ யார்கிட்ட வாங்கினா வாங்கி சப்ளையரா, அங்கே ஒரு பொம்பளை இருக்கிறா, அவள் தானே வாங்கிக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் அந்த தொடர்புக்குள்ள தான் இருக்கிறார், அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஒருத்தராக தான் இருக்கிறார் அடையாளப்படுத்த முடியும். அப்போ ஒரு எவ்வளவு தூரம் யோசிப்பாங்க. அந்த அடையாளமே இருக்கு ஃபுல்லா கையெல்லாம் அந்த பேரண்ட்டுக்கு விழிப்புணர்வு இருந்திருந்தால் முதல் இருக்கலாம். உண்மைதான். நான் அப்படி யோசிக்கல. புள்ள இதுக்கு இந்த பக்கத்துல போகுது என்று யோசிக்கல. என்ன நினைக்கிறேன்னா குடும்ப சூழல் அந்த மாதிரியான சில பிஹேவியர் ஏற்கனவே ஃபேமிலியில ஒரு என்ன மென்டல் இல்னஸ் இருக்கிற காரணத்தினால அதுவே தான் பிள்ளைக்கும் வந்திருக்குமோ அப்படி என்ற யோசனை தான் நமக்கு வருது. அவரை நீங்க என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு கவனிப்பு வரும்போது அவரை ப்ரிவென்ட் பண்ண பார்க்கணும், வழியில விடாம இதுல வச்சு அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு ட்ரக் அவைலபிலிட்டி இல்லாம இருக்கும்போது அவர் வயலன்ஸ் பிஹேவியருக்கு போப்பாங்க. ஸோ அப்படி அவ்வளவு மோசமா இது இருக்கு. இதுல என்னன்னா எங்களுடைய சமூக கட்டமைப்புகள் இதன்றோணும்ன்றது ஒன்று இருக்குது. 2வது எங்களுடைய கல்வி முறையில் இருக்கிற மாற்றம். அது இப்போ நாங்கள் குழம்பை சொல்லி கொண்டுலாம் இருக்கல, எங்களுக்கு கல்வி முறையில நாங்கள் என்ன செய்யணும்ன்றது தீர்மானம். வாழ்க்கைக்கான கல்வி முறைன்றது அது உண்மையா இல்லை. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இது ஒரு முழுக்க கடலால சூழப்பட்ட மண்ணில வாழ்றோம் நாங்க. ஆனா நீச்சல் தெரியாம நீர்ல மூழ்கி சாகுறவர்கள் மிக அதிகமா இல்ல. உலகத்திலேயே நாங்க 3வது 4வது இடத்துல சாகுறதுன்றதை தாண்டி ரெண்டமா நீங்க ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னு சொன்னா 2 பேருக்கு நீந்த தெரியாது. நாங்கள் படிச்ச காலத்துல அப்படி ஒரு பாடம் இருந்து பாடம் இருந்து லைஃப் ஸ்கில். ஆனா அதுல என்ன டீ போடுறது அப்படி என்ன சைக்கிளுக்கு காத்து போனா அப்படி சரி குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு 2வது இதாண்டி. பட் ஆனால் அதை தாண்டி நாங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்றது, இந்த மாதிரி ஆபத்துகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் எப்படி தூர விலகி இருக்கிறது என்றது எல்லாமே எங்களுக்கு கல்வி முறைகளாலேயும் வர வேணும். சரிதான். செக்ஷுவல் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம் பேசப்படுதோ அது மாதிரி இந்த லைஃப் ஸ்கில் என்றது கண்டிப்பாக நாங்கள் உள்ளால கொண்டு வந்தே ஆகணும். இன்னைக்கு அது இல்லையே, வெறுமையில பாடமாக்குறது, எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், டாக்டர் இன்ஜினியர் ஆகணும், அவ்வளவுதான். டாக்டர் இன்ஜினியர் ஆகணும். இது தாண்டி அதான் தாண்டி உண்மையாவே யோசிக்கிறது இல்லை. அதனால பிரச்சனை என்ன, இங்க யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கெல்லாம் போராட்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெகு குறை. அது போயில இல்ல முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ ஏதாவது கிளரிக்கல் ஜாப் அல்லது ஏதாவது பார்க்கணும் அப்படியே யோசிக்கிறேன். டிகிரி முடிச்சா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நம்பிக்கை இருந்தது. இப்ப அது இல்ல என்றபடியால இன்னும் மோசமான ட்ராப் அவுட், ஏலோட ட்ராப் அவுட் ஆகி போராட்கள் எண்ணிக்கை எல்லாம் இருக்கு. அப்ப அவர்களுக்கு என்ன வாழ்க்கை, அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, சரி அவர்கள் தொடர்ந்து படிக்க விரும்பலன்னு அவர்களுக்கு தொழிற்கல்வி என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுகள் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கான அதுக்கு மாநச உண்மையா அதுகள் மீது தான் கவனம் செலுத்தி இருக்கு. ஆனா நாங்கள் தனிநாட்டு கோரிக்கை மாநசபையிலும் வச்சாங்க. நாங்கள் அந்த விஷயங்கள்ல
கட்டிக்காரர்கள் நாங்கள். எங்களால் என்ன இயலாதோ அதுகளை பற்றி மட்டுமே காய்ச்சி கொண்டிருக்கோம் என்றால் முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்து முடிக்கணும். இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டு எல்லாரும் கையை தூக்கிட்டு எல்லாத்தையும் அரசியலா மட்டுமே தான் பாக்குறோம் நாங்க. அந்த அரசியல் தீர்வு வந்துட்டா எல்லாம் தீர்ந்துருமான இந்த பிரச்சனையில எதுவும் தீராது. இப்ப இதுல கதைக்கிறதன் மூலம் எந்த அளவுக்கு இதுக்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் எல்லாம் மட்டும் தெரியல. இருந்தாலும் நாங்கள் உண்மையாண்ட அடுத்த டாபிக் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். போதை என்றது போதைப் பொருட்களுடைய அந்த நெட்வொர்க் அரசாங்கம் என்ன செய்யுதுன்றத ஒரு பக்கம் விட்டுட்டு நாங்கள் எங்களுடைய மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட மட்டுமல்ல உண்மையா இந்த போதை விஷயம்ன்றது அது பாவனையாளர்கள் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களே நேரடியாக பாதிக்குது, மிக மோசமாக பாதிக்குது. அப்படி இருக்கிறீங்கள நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா அவர்களுக்கு முதல் நாங்கள் ஒருத்தன் இதுல போதைப்பொருள் பாதிச்சு விழுந்திருக்காங்க அவனே எழுப்பி வகுப்படுக்காம அவர்கள் சார்ந்தவர்களை சம்பந்தம் எடிகேட் பண்ணணும் என்று சொன்னால், இல்லாட்டி அந்த போதைக்கு இடையாக கூடுமன்றவர்களை நேரடியாக போய் நாங்கள் வகுப்படுத்தாம சொன்னா இந்த இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ற நிலையில இருக்க மாட்டேங்க. இல்ல நான் பாவிக்க தொடங்கினா கூட இல்லை சொல்றேன். நான் இந்த 11 வயது இளைஞர்கள் அவர்கள்ட்ட நாங்கள் போய் இது கூடாது என்று சொன்னால் அதை கேட்கிற மாதிரில இருக்கும். ஆனால் அவர்களை சார்ந்தவர்களுக்கு இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை சரியான முறையில செய்யறதுக்கு ஒரு கட்டமைப்பு உண்மையாக உடனடியாக உருவாக்கப்படணும். அதுக்கு நாங்கள் முடிஞ்சா நாங்கள் ஏதாவது இந்த இனிஷியேஷனை நாங்கள் செய்யலாம் என்று யோசிக்கிறோம். எங்களுக்கும் அந்த சமூக பொறுப்பு நாங்கள் காய்ச்சல் சும்மா போயிடலாம் இருந்தேன். அப்ப இது எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில எங்களுடைய இந்த போதைப் பொருள் பாவனைய இயன்ற அளவு குறைக்கிறதுக்கு அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறதுன்றதை தாண்டி இது உண்மையான விளைவு வேணும்னா நாங்கள் எல்லாரும் சமூகம் தான் அதுக்கான முயற்சிகள். இல்லை நான் அப்போ பகுதியா சொன்னாலும் உண்மையா இப்போ சிவில் சமூகம் இல்லாட்டில் பொது அமைப்புகள் தான் இதை இனிஷியேட் பண்ணணும். தேவையான விஷயத்தை இனிஷியேட் பண்றதை விட்டுட்டு நாங்கள் தேவையில்லாத காவடியை தூக்கி கொண்டு தேவையில்லாத காவடி இல்லை தான். இதுவும் தேவை என்றது இது ஒரு காவடி மட்டும்தான் ஆடுவோம். இதுதான் முக்கியமானது நான் பாக்குறேன். அது தேவையில்லை என்றதை தாண்டி முக்கியமானது பிரதானமானது என்னன்றதை பார்த்து செயற்படணும். விரைவில் கண்டிப்பா மக்கள் இல்ல நாங்கள் கடைசியாக நாங்கள் ஆளே இல்லாத டீ கடையில் ஆளுக்கு தேத்தனி உத்தராண்டு கேட்ட மாதிரி மக்கள் என்ற சரியான ஒரு மக்கள் கூட்டம் இல்லாமல் நாங்கள் அரசியல் தீர்வை பெற்று என்ன செய்ய போறோம்? இல்ல எங்களுக்கான பொது வேட்பாளர்கள் கார் ஓட் பண்ண போயினோம். சுயநிலை இல்லாத மக்களை வச்சு ஓட் பண்றதுக்கு ஆக்களை திரட்டுறது சாத்தியப்படும் மாதிரி தெரியல. இது இந்த இன்றைய உண்மையிலேயே நாங்கள் இந்த 2-3 தொடர்ச்சியான 2-3 இதெல்லாம் கவலைப்பட்டது சமூகம் தொடர்பான பிரச்சனைகள் நாங்கள் கையாளு உண்மையாக சரியான நல்ல டாபிக் ஒன்று இன்றைக்கு. இதன் மூலம் தொடர்ச்சி அது ஒரு பேச்சோடு இல்லாமல் நாங்களும் ஏதாவது இனிஷியேட் பண்ணலாம். பொது அமைப்புகளோட சேர்ந்து இல்லாட்டி சார்பு அது தொடர்பான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்களோட சேர்ந்து கூறி இன்றைய இந்த நாட்டு நடப்பாரட்டை நிறைவு செய்யலாம். மீண்டும் இன்னொன்று சந்திக்கலாம். நன்றி.